Hi, எல்லோருக்கும் வணக்கம் நமஸ்காரம். So we're going to see the 9th கீதம் in the lesson. 9வது கீதத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த கீதம் ராகம் வந்து காம்போஜி மந்தரதரரே அப்படின்ற ஒரு அழகான ஒரு கீதம். ஸோ இந்த கீதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்பேற்பட்ட ராகம்ன்றத ஒரு குட்டி பிரீஃப் சொல்லிடுறேன். இது ஒரு பாஷாங்க ராகம். பாஷாங்க ராகம்னா என்ன? அதாவது நம்ம மேளகர்த்தா ராகம்ல இருக்கிற நோட்ஸை அப்படியே தழுவி நம்மளோட ஜன்ய ராகம் வந்ததுன்னா, அதாவது சைல்டு வந்து பேரண்ட்டை ஒபே பண்ணின்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் உப்பாங்க ராகம். அதாவது ரீ1 பேரண்ட்ல இருந்ததுன்னா இதுலேயும் ரீ1, அதில் காவன் இருந்தால் இதுலேயும் காவன் இருந்ததுன்னா அது உப்பாங்க ராகம்னு சொல்லுவாங்க. வென் தெர் இஸ் அ நோட் விச் பியூட்டிஃபைஸ் த சாங், அப்போது அந்த பேரண்ட்டை கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு நோட்டு சேர்க்கப்பட்டிருக்கும், அது வந்து பாஷாங்க ராகம். ஹரிகாம்போஜியில் என்ன நோட்ஸ் இருக்கோ அந்த நோட் இல்லாத இன்னொரு நோட்டோ இல்லை அதுவும் இருந்து வேறு நோட்டு வந்தாலோ பாஷாங்க ராகம். ஸோ அப்போது காம்போஜி வந்து ஒரு பாஷாங்க ராகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீதத்தில் அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எடுத்த ஃபஸ்ட்டு லைன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே அது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹரிகாம்போஜி ராகத்தோட ஜன்யாவான காம்போஜி ராகத்தோட ஆரோகணம் அவரோடம் இப்போ பார்த்துடலாம். சரி கமா பத சரி ரி2 சரி 2 காத்ரி மாவன் பா டாட்டோ சா, இது ஆரோகணம். சரி கமா பத, ஸோ இது ஷாடவ 6 நோட் இருக்கு. அவரோகணம் சா நீத ப சா நீ2, ஸோ இது நீ2 கொண்டது ஹரிகாம்போஜி. நீ3 வந்ததுன்னா சங்கராபரணம் ஆயிடும். சா நீ2 டாட்டோ பா மகரே சா, அது வரைக்கும் உங்களுக்கு ஹரிகாம்போஜியோட அவரோணம். ஸோ சா நீத பா மகரே சா. இப்போ இங்கே தான் பியூட்டி இருக்கு. நீ பத சா நீ பா நீ பா, அந்த நீ வந்து நீ3ன்றது நம்ம வந்து மாயாமாளவகோலையும் சங்கராபரணத்திலையும் கத்துண்ட அந்த நீயோட பிரயோகம். தட் இஸ் அந்நியஸ்வரம் இன் திஸ் ராகம். ஸோ அப்போ காம்போஜி இஸ் அ பாஷாங்க ராகம்னு இங்கே அழகாக பிரயோகம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அகேன் ஐ வில் டெல் யூ தி ஆரோகணம் வரணும். சரி கமா பத சா நீத ப மகரே சா நீ பத சா, இது ஹரிகாம்போஜி. இதுக்கு வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு படித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தனியாக நம்ம பார்க்கலாம். ஸ்வரம் தனியாக, சாகித்யம் தனியாக. ஸோ வில் சி த நோட்டேஷன்ஸ் அண்ட் த சாகித்யம் செப்பரேட்லி. ஸோ மந்தரதரரே மோக்ஷமு ராரே தைத்தியக்கு லாந்தக பாவன மூர்த்தே பதசுப ரேக மக்குட்டம யூர. ஸோ இதுதான் வந்து இதோட லிரிக்ஸ். இதுக்கான இந்த புக்கிலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மீனிங் என்னென்னா, மந்தர பர்வதத்தை தாங்கிய கூர்மாவதார மூர்த்தியே, மோட்சத்தை அளிப்பவனே, முரண் என்னும் அரக்கனின் எதிரியே, அசுர குலத்திற்கு காலனாய் திகழ்பவனே, தூய்மையான மேனியை உடையவனே, பாதத்தின் மேலான ரேகைகளோடு கூடியவனே, மயில் தோகையை கிரீடத்தில் அலங்கரித்தவனே அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது விஷ்ணு அவதாரத்தை பற்றி. ஸோ கூர்மாவதார மூர்த்தி ஆன விஷ்ணுவை அவரோட பியூட்டிஃபிகேஷன், அவரோட அந்த பிளிஸ்ஃபுல் தோற்றத்தையும் அந்த டிவைன் தோற்றத்தையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான இந்த ஒரு அழகான ஒரு குட்டி கீதம். ஸோ பார்க்கலாமா? இதுக்கு வந்து திரிபுட்ட தாளம் இன் சதுஷ்ரதி, விச் மீன்ஸ் இட் இஸ் ஆதி தாளம். ஸோ இந்த கீதம் வந்து ஆதி தாளத்தில் அமைந்திருக்கு. 28வது மேளகர்த்தாவான ஹரிகாம்போஜியோட ஜன்யம் காம்போஜி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வில் கோ டு தி நோட்டேஷன்ஸ் நவ். நோட்டேஷன் பார்க்கலாம். சா நீ பத சா, ஃபர்ஸ்ட் லைன். த சரி க, மேல் ஸ்தாயி நோட். மாக கரி, அதுவும் இன்னும் மேலே போகிறது. சரி க மா பத சரி க மா, அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமாக இது ஹை நோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். வராதவங்க போய் திரும்பியும் மேல் சாயை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. வந்தவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். சா நீ பத சா த சரி க மாக கரி சரி சா சா நீ நீ த ப
da dha pa ma ga ma pa ga pa da sa ni ni da pa da dha pa pa ma ga re sa. இந்த இடத்துல வந்து ஜண்ட வரிசை பிரயோகம் இருக்கு. da dha pa pa. ஸோ 2 நோட்டு சேர்ந்து வரும்போது ஒரு நோட்டு சாஃப்டாகவும் ஒரு நோட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணியும் நம்ம சொல்லும்போது அந்த ஜண்ட வரிசைக்கான பியூட்டிஃபிகேஷன் இருக்கும். மாடுலேஷன் சொல்லுவாங்க இதை வந்து மியூசிக்கில். da dha pa pa ma ga re sa ga pa pa dha da sa sa re re pa ma ga re pa ma ga. அது பா நோட்டு பஞ்சமம், அது அப்பர் ஸ்தாயில மேல் ஸ்தாயில பஞ்சம் நோட்டு வரைக்கும் டச் பண்ணணும். ஸோ மேல் ஸ்தாயில 5th லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பா வரைக்கும் டச் பண்ணுற லெசன் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். க ப ப த த ச ச ரி ரி ப ம க ரி க ரி ச ச ரி ச ச நீ நீ த ப த த ப ம க ம ப க ப த ச நீ நீ த ப த த ப ப ம க ரே சா. அப்படின்னு இந்த கீதம் வந்து இங்கே நோட்ஸோட முடியறது. ஸோ திருப்பியும் சா நீ ப த த சா அப்படின்னு நம்ம வந்து முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து கீதமோட நொட்டேஷன். சா நீ ப த த சா தசரிக மக கரி சரி சசா நீ நீ த ப த த ப ம க ம ப க ப த ச நீ நீ த ப த த ப ப ம க ரே சா க ப ப த தச சரி ரிப்பமாக ரிக ரிசா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4/4 நோட் பேட்டர்னாக வந்து நீங்கள் பிரேக்கப் ஆகிறத பார்த்துக்கலாம். ஸோ அழகாக ஆதி தாளத்தில் ஃபஸ்ட்டு 4 நீங்கள் அழகாக இந்த ஃபஸ்ட்டு பிரேக்கில் நீங்கள் சானிப்பா வந்து ஒரு 4 நோட்ஸ், சானிப்பா அது 4 நோட்ஸ், த த சா அதுக்கு தான் ஒரு கமா ஃபில்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சஸ்டெயின் நோட்டும் கார்வையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. கமக்கத்தோடு பாடினீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டை வந்து அழகாக பாடிடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து தாளத்தோடு காமிக்கிறேன். சா நீ ப த த சா த ச ரி க ம க க ரி ச ரி ச ச நீ நீ த ப த த ப ம க ம ப க ப த ச நீ நீ த ப த த ப ப ம க ரே சா க ப ப த த ச ச ரி ரி ப ம க ரி க ரி ச ச ரி ச ச நீ நீ த ப த த ப ம க ம ப க ப த ச நீ நீ த ப த த ப ப ம க ரே சா சா நீ ப த த சா. இதுதான் நோட்ஸ், இந்த கீதத்தோட நோட்ஸ். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கூட பாடினா உங்களுக்கு அக்காரமில் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சா நீ ப த த சா ஆ த ச ரி க ம க க ரி ஆ ஆ அப்படி நீங்கள் வந்து அக்காரத்தில் நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாகித்யம் பார்க்கலாம். இப்போ நம்ம மந்தரதரையோட சாகித்யம், அதாவது இந்த கீதத்தோட லிரிக்ஸ் பார்த்துடலாம். ஒரு லைனாக நான் பாடி காமிக்கிறேன். சா நீ ப த த சா மந்தர தர ரே. ஸோ அங்கே ரேவோட முடிச்சிடக்கூடாது, ஸ்டெயின் பண்ணி அதில் கமா ஒன்று இருக்குது. சா நீ ப மந்தர தர ரே அது வரைக்கும் போகணும். செகண்ட் லைன் தசரீக மோக்ஷமோ மாக கரி ராரே அப்படி வரணும். சரி சச நீ நீ த ப தைத்ய குலாதக. ஸோ எப்படி டியூனை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற போது இந்த ஆரோகணம் அவரோணத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக பாடும்பொழுது இந்த ராகத்துக்கோட சாயல் உங்களுக்கு கிடச்சிடும். அதை நீங்கள் பாடச்சேவே இந்த கீதம் இப்படி தான் வரப்போகுதுன்னு டியூன் வந்து உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். அப்படி தான் பல காலத்துக்கு தாண்டியும் என்னால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஏதோ நான் வந்து சின்ன வயசில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது கற்றுன்ற கீதமாக இருக்கும் இது. ஸோ அப்போது என்னோடய குருவோட சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுன்னா அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அழகாக வந்து வாய்ஸ் வந்து கீழ் ஸ்ருதியிலேருந்து மேல் ஸ்தாய் வரைக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளுக்கு போகிறதுக்கான நம்மளுக்கு பயிற்சி இதுலேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மந்தர தர
दसरी ग माग गरी मोक्ष मुरारे सरी स स नि नि द प दैत्य कुलातक द ध प म ग म प पावन मूर्ते. இது வந்து இங்க வந்து அழகு சேர்க்கறதுக்காக பாவன மூர்த்தே. மூர்த்தே அப்படின்றது வந்து கமபா அப்படி இருக்கு, மூர்த்தே அப்படி பாடலாம். கபத சனி நித ப பத சுபரேக. இந்த இடத்துல ஒரு குட்டி விஷயம் இருக்கு. உங்களுக்கு லிரிக்ஸ்ல வந்து ஷூ பக்கத்தில் மேலே வந்து இல்லையா பக்கத்துலையாவது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும், ஒரு அப்போஸ்ட்ரஃபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்போ ஷூ சொல்லணும் எப்போ ஷூ அப்படின்னு. பத சுப அப்படின்னு சுபமான ஒரு விஷயம் அப்படின்ற போது ஷூ அப்படின்றது சான்ஸ்கிரிட்டோட வார்த்தையாக இருக்கும். ஸோ பத சுபரேக மகுட மயூர தாதா பாபா மகரிசா மகுடம மகுடம அது வரணும். மகுடம இறங்கிடக்கூடாது. தாதா பாபா மகுடம மகரிசா யூர. அடுத்தது கப பத தச சரி. இதில் உங்களுக்கு அழகா அக்காரம் ப்ராக்டிஸே கொடுத்துருக்காங்க, லிரிக்ஸே எதுவுமே இல்லை. அதோட கண்டினியூவேஷன் இது ஒரே பிரேத்ல ட்ரை பண்ணுங்க. கப பத தச சரி ரி ப மகரி கரி சா. ஸோ எல்லா நோட்டும் இந்த 8+8 16 நோட்ஸும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் அந்த நோட்டில் இருக்கணும். இருந்ததுன்னா இந்த டியூன் அப்படியே இருக்கும், அக்காரத்துலேயும் வரும், ஃபாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு பிருகா பாட இது ஃபாஸ்ட்டாக பாடி பார்க்கும்போது வரும். நெக்ஸ்ட்டு சரி ச ச நீ நீ த ப தைத்ய குலாதக. சேம் நோட்ஸ் தான். தாதா ப ம க ம ப பாவன மூர்த்தே. நெக்ஸ்ட் ரிப்பீட். பத சுபரேக மகுட மயூர. அவ்வளோதான். மந்தர தரரேன்னு முடிக்கணும். ஸோ இப்போ லிரிக்ஸ் மட்டும் பாடி காமிக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வித் தாளம். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டோம், இப்போது செகண்ட் ஸ்பீட் போட்டால் எப்படி இருக்கும்? மந்தர தரரே மோக்ஷ முராரி தைத்ய குலாதக பாவன மூர்த்தே பத சுபரேக மகுட மயூர. दैत्य कुलातक पावन मूर्ते पद शुभरेक मकुट मयूर மந்தர தரரேன்னு. இந்த தாளம் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி முடிச்சிருங்க. தாளம் நடுவில் நீங்கள் நிறுத்தக்கூடாது எந்த ஸ்பீடில் பாடினாலும். ஸோ when we want to try the next speed, you can try faster also. I hope you got the lyrics and the notation. Please sing it without taking a breath most probably, and try to sing it in akaram to get the brigas of it. So if you sing it faster, sani pada da sa da sa ri ga ma ga ga ri sa ri sa sa ni ni da pa da da pa ma ga ma pa ga pa da sa ni ni da pa da da pa pa ma ga ri sa. You have to keep it loose. ரொம்ப டைட்டாக கடிச்சு துப்பி பாடினா நம்மளுக்கு வந்து ஃப்ளோ கிடைக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் த ஃப்ளோ, நம்ம வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணி நோட்டேஷன்ஸை ஃபாஸ்ட் பண்ணிக்கணும். சானி பத தச தச ரி க ம க க ரி ச ரி ச ச நி நி த ப த த ப ம க ம ப க ப த ச நி நி த ப த த ப ப ம க ரி ச க ப ப த த ச ச ரி ரி ப ம க ரி க ரி ச ச ரி ச ச நி நி த ப த த ப ம க ம ப க ப த ச நி நி த ப த த ப ப ம க ரி ச சானி பத தச. அந்த 4 பாருக்கு நீங்கள் பிரேக் விட்டுருங்க. இதுதான் இந்த கீதம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் கீதத்தில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.